வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ஷோ தொடங்குறதுக்கு முன்னாடி கேமராமேன் சுரேஷ் ஓவர் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க, சுதந்திரமே போயிடுச்சு வருண. ஆனா நாளைக்கு வந்து இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாட போகுது இல்ல, அதுல வந்து நம்ம டீம்ல இருந்து இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா விகடன் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கான அந்த 1 year பேக், அது 1749, அதோட மதிப்பு 899 கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 years பேக் வந்து 2998, அதை வந்து 1749 கொடுக்குறாங்க. இந்த 2 பேக்கோடையுமே 1 வருஷம்னா 1 மாசம் போனஸ், 2 வருஷம்னா 2 மாசம் போனஸ். அமேசானோட கிஃப்ட் கூப்பன்ஸும் இதோட இருக்குது. அதே போலதாங்க ஆயுள் சந்தா 19,999 இருந்தது. இப்ப நம்ம நேயர்களுக்காகவே வெறும் 8,999 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கிறோம். ஓகே, கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் மிச்சமாகுது. இல்லாம அமேசான் கிஃப்ட் அந்த கூப்பனும் இருக்கு. சோ அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க பயன்படுத்திங்க. செய்திகள்லாம் இருக்கு, உள்ள போயிடலாமா? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வருண் கடைசி அவரு மட்டுமே யாருமே இல்லாத கடையில டீ ஆத்துவார் போல. ஆமா, தேநீர் விருந்துக்கு கூப்பிட்டாரு. நாங்க கிடையாதுங்க, உங்க நீங்க கூப்பிடுற விருந்துக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இவங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் விசிக, மதிமுக, நீங்கெல்லாம் போயினா அப்புறம் கூட்டணி தலைமை எங்களுக்கு என்ன மதிப்பு, நாங்களும் பங்கேற்க மாட்டோம்னு இப்ப திமுகவும் சொல்லிடுச்சு. ஆளுநர் வைக்கக்கூடிய தேநீர் விருந்து பங்கேற்க மாட்டோம்னு RS பாரதி தெரிவிச்சிருக்காரு. ஆமா, கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டதுனால இப்ப டீ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கம்மியா வாங்குவார் ஆளுநர். இல்லைன்னா நிறைய வாங்கி வச்சு வீணா போயிடும்ல. கணக்கு எப்படி காட்டுறாங்கன்னு பாக்கணும். ஆமா, எப்படியும் கணக்கு வந்து நம்ம மக்களோட வரிப்பணம் அரசுக்கு போய் அவருக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, இவங்க வந்து திமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்சியா நாங்க புறக்கணிக்கிறோம், ஆனா அரசு சார்புல கலந்துக்குவாங்களா இல்லையாங்கிறத முதல்வர் அப்புறமா முடிவு பண்ணி இன்னைக்குள்ள சொல்லுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு இது இருக்கு, ஆனா இல்லன்னு. ஆமா, இப்ப நாளைக்கு வந்து முதல்வர் கலந்துக்கிட்டாருன்னா அவர் வந்து திமுக ஆள் இல்ல, அன்னைக்கு மட்டும் அது தமிழ்நாடு அரசு சார்புல கலந்துக்கிட்டாருன்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து என்ன பண்ண போறாங்கிறத பாக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நீங்க போலனா என்ன, நாங்க போயே தீர்வோம்னு அதிமுக வந்து என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஆனா எடப்பாடி வந்து நான் அவரை பார்க்க விரும்பலன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. நான் வர முடியாது, முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் இவங்க எல்லாம் வந்து கலந்துக்குவாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் அதிமுகல இருந்து. சோ வந்து அவங்க வந்து ஆளுநரை சந்திக்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட தானே போய் அடிக்கடி புகார் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சரி, டீ கொடுக்கும்போது வேணான்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் புகார் அவருக்கு வாங்கி போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு பாப்போம். எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு இன்னைக்கு தீயெல்லாம் அவர் போட்டோ, அண்ணன் போட்டோ வேற அப்படின்னு பாக்கெட்ல வச்சிருந்தாங்க. சோசியல் மீடியாக்கள்லாம் அவர் போட்டோவை போட்டாங்க. எப்ப 1 வருஷமா எங்கப்பா போனீங்க, அண்ணன் உள்ள போனோன்னா அண்ணனை மறந்துட்டீங்க, இப்ப என்ன அப்படின்னு அவங்க இன்னொரு டீம், கரூர் டீம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியா இன்னைக்கும் கடல்லயே இல்லையாமா. செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் இன்னைக்கும் தீர்ப்பு வரல. இல்லன்னு சொல்லாம தீர்ப்பு இல்லன்னு சொல்லாதீங்க, இன்னும் மனசு கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு வந்து அந்த தீர்ப்பு வரல. புரியுது. ஆமா, ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. ஆனா வந்து வெடி வாங்கி வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க கரூர்ல. எப்படியாவது அண்ணன் இன்னைக்கு வந்துருவாருன்னு அந்த வெடியெல்லாம் இப்ப நமத்து போச்சு. தீபாவளி வேற வருது, அன்னைக்குதான் வெடி வெடிக்க முடியும் போல. அந்த வெடி தீபாவளிக்காவது வந்துடணும்னு நினைக்கிறாரு. ஆமா, சரி, ஆகஸ்ட் 20 வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கிறத பாப்போம். அவங்க டீம் ஆகஸ்ட் 20 தான் அப்ப சுதந்திர தினமா கரூர் கம்பெனிக்கு. ஆமா, அவருக்கு கண்டிப்பா அன்னைக்குதான் சுதந்திர தினமா இருக்கும். ஜெயிலே ரொம்ப நாள் அந்த 4 சவத்துக்குள்ளே பாத்துட்டு இருக்காருல்ல. ஆமா, அவருக்கு வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா, உதயநிதி அவரும் பல்வேறு மாநிலங்கள்ல அவர் மேல வழக்கு போட்டிருந்தாங்க. சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள்ல வழக்கு இருந்துச்சு. அதுல நேர்ல வந்து ஆஜராகணும்னு சில மாநிலங்கள்ல இருந்து நோட்டீஸ் எல்லாம் வந்துருந்துச்சு, சில மாநில நீதிமன்றங்கள்ல இருந்து. அதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நேரில் ஆஜராகிறதுல விலக்கு வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் அந்த மனுவில் அதையும் கோரிக்கையாக வச்சுருந்தாரு. ஸோ இப்போ விலக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் நேரில் ஆஜராக வேணாம் இந்த வழக்குகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உதயநிதி வந்து கொஞ்சம் ஓகே, இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம், எல்லா மாநிலத்துக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க வேணாங்கிற மாதிரி ஒரு மூடுக்கு வந்திருக்காரு. அவர் ஃபாரின்குள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, பாரிஸ். ஆமா, இப்ப அது இதுக்காக போயிருந்தாரு. கேபினட் கூட்டத்துக்கு கூட வரலையே, அவர் ஒரு முக்கியமான துறை அமைச்சர். விளையாட்டுத்துறை, அங்க போய் விளையாட்டை பார்க்கலாமே போயிருப்பாரு. கேபினெட்ல விளையாடாதீங்க அமைச்சர் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நாங்க கேட்ட இது வந்து கோர்ட்டு கேட்டுருச்சுப்பா, எங்களோட முயற்சி பழிச்சிருச்சு அப்படின்னு
இவங்க பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க பைக் பேரணி வந்து அனுமதி கொடுக்கல. இப்ப வந்து கோர்ட்டு மூலமா அனுமதி கிடைச்சிருக்கு. நீங்க வந்து தேசிய கொடிக்கு எந்தவித உரிய மரியாதை கொடுத்தபடி நீங்க பைக் பேரணி போலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, உயர்நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க பைக்கை ஓட்டிங்க நாளைக்குன்ட்டு. நாளைக்கு எந்த சந்துக்குள்ள எல்லாம் போந்து வரப்போறாங்கன்னு தெரியல. யார் அடிப்பா, சாரி பைக்குக்கு வந்து பெட்ரோல் யார் அடிப்பா? அதானே, பைக்குக்கு அதெல்லாம் பாத்துக்குவாங்க. நம்ம ஆள் தானே விலையை நிர்ணயம் பண்றதே அங்க இருந்து. அதனால அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாங்கிற ரேஞ்சில் இறங்கிடுவாங்க. கூட்டம் சேர்த்தணுமே. ஆமா, கூட்டம் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஜாஃபர் சாதிக் அவர் வந்து திமுகவோட முன்னாள் நிர்வாகி, போதைப் பொருள் வழக்குல கைதாகி அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இடி வந்து உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. 2 கைது அவரே பண்ணியிருந்தாங்கல்ல. ஒரு வழக்குல மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருந்தது, இன்னொரு வழக்குல கிடைக்கல. இப்ப அவரோட தம்பி முகமது சலீம் அவரை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு அமலாக்கத்துறை நேற்று சென்னையில நுங்கம்பாக்கத்துல வச்சு விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போதே அவரை கைதும் பண்ணிட்டாங்க. விசாரணை முடிஞ்சோடனே சட்டவிரோத அந்த பண பரிவர்த்தனை வழக்குல இவர் பேரையும் சேர்த்து கைது பண்ணிட்டாங்க. ஸோ 14 நாள் நீதிமன்ற காவல்ல இருக்கிறதுக்கு அவருக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கலாம் ஏற்கனவே பேகை வந்து தூக்கி சுமந்து நிறைய புத்தகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சுமை இருக்கு. உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்? நீங்களே ஒரு புத்தக பூங்கா. ஐயோ, சரி, என்னன்னா அந்த அவங்களுக்கு சுமை இருக்குல்ல குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி அவங்க பெற்றோர்களுக்கும் இப்ப சுமையை ஏற்றி விட்டுருக்காங்க தமிழ்நாடு அரசு. என்னன்னா, மாநில அரசு பாடத்திட்டம், அதுல வந்து தனியார் பள்ளிகள்லையும் மாநில அரசு பாடத்திட்டம் இருக்கும்ல, அதுல 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கிற மாணவர்களுக்கு புத்தகங்கள் கொடுக்குறாங்க. இந்த புத்தகங்களோட விலையை 40 இருந்து 90 ரூபா வரையும் ஏற்றிருக்கு தமிழ்நாடு அரசு. இதுக்கு வந்து விளக்கம் வேற கொடுத்திருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி காகித விலை, இது அச்சுக்கூலி, இதெல்லாம் வந்து அட்டை விலை, இதெல்லாம் அதிகரிச்சுட்டே போகுது, அதை ஈடுகட்டுறதுக்காக தான் நாங்க அப்படி ஏத்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. எந்த லாப நோக்கமும் இதுல எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க, அதிகரிச்சா நீங்க வேற ஏதாவது பார்த்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட புத்தகத்துடைய விலையை வந்து ஏத்துனா அப்புறம் தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் கட்டணத்தை ஏத்துவாங்க. அது மறுபடியும் பேரண்ட்ஸ்க்கும் சேர்ந்து சுமையா வரும் இல்லையா? ஆமா, மாறும். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியே கேக்குறாரு. ஆமா ஆமா, அவர் நியூஸ் பேப்பரை படிச்சுதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாராமா. செய்தித்தாள்கள் நான் பார்த்தேன். நீங்க வந்துட்டு 40% வரைக்கும் வந்து விலையை ஏத்துறீங்க. ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் யாரு இவரு லியோனியா சொல்றாரு, அவங்களெல்லாம் வந்து நீங்க பொறுப்பு கொண்டு வந்திருக்கீங்க, இன்னொரு பக்கம் இப்படி எல்லாம் ஏத்திருக்கீங்களே, இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. விடியா திமுக அரசு பாத்துக்குங்க அப்படின்னு இருக்காரு. ஆனா வந்து அவரு எல்லாமே அங்க முதல்வரா இருந்தப்பயே தூத்துக்குடி துப்பாக்கிச்சோட டிவில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப இதையும் வந்து இதுல இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. இப்ப டெய்லி பேப்பர் படிச்சிடுறாரு. அதனாலதான் ஒவ்வொரு தடையும் அவர் பேட்டியில அதிகமா பார்த்தோம்னா, நான் செய்தித்தாள்கள்ல பார்த்தேன், தொலைக்காட்சியில அதை பார்த்தேன் அப்படின்னு தான் அதிகமா சொல்லுவார். பாருங்க, எதிர்கட்சி தலைவர் மாதிரியே பேச மாட்டேங்கிறாரு. சரி, அவர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து கண்டனம்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன கிளம்பி இருக்குன்னா, இவங்க வந்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து கொண்டு வந்தாங்க. இந்த பக்கம் டிக்கெட் விலையை அப்படியே ஏத்திட்டாங்க, மற்ற பேருந்து கட்டணங்களை. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி நான் முதல்வன், இது புதுமை பெண் திட்டம்லாம் கொண்டு வந்துட்டு இங்க பாட புத்தக விலை ஏத்துறீங்க, தங்க புதல்வன் திட்டத்தை, அதெல்லாம் வந்து கேக்குறாங்க, என்ன இந்த மாதிரிலாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில ஒருத்தர், நாங்க ஆட்சிக்கு வந்தவொடனே குடும்ப அட்டை வச்சிருக்கிற அனைவருக்கும் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. யார் அவரு? யாரு? ராஜேந்திர பாலாஜி தான். அவர் பாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிய வரும்போது என்ன நினைப்பாரோ தெரியல. இல்ல, அப்ப அவங்க 2500 ரூபாய் கொடுத்தா என்னென்ன வேலையெல்லாம் ஏத்துவாங்க, நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காரு. ஆமா, அவர் வந்து என்னென்ன வேலை ஏத்த போறாங்கன்னு தெரியல. இதற்கிடையில டிஎன்பிஎஸ்சி உடைய தலைவராக எஸ்கே பிரபாகர் அவர்களை வந்துட்டு நியமனம் செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஒரு வழியா வந்து ஒரு வழியாக ஓகே, புக்கு விலையெல்லாம் ஏத்திட்டு இந்த புக் அப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு தலைவர் வந்துட்டாங்க. அவர் அருப்புக்கோட்டையை சேர்ந்தவர், முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவருடைய செயலாளராக எல்லாம் இருந்திருக்காரு. சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் எந்த அளவுக்கு டெவலப் பண்றாங்க. சொல்லிதானே ஆகணும், அதனால அவங்களே நியமிச்சுட்டு அதனால சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த காவிரி பிரச்சனை, கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல இந்த காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தோட கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து மழை அதிகமா இருக்கிறதுனால கர்நாடகால அவங்க அணைகள்லாம் வந்து நிரம்பி வழிகிறதுனால திறந்து விட்டுருக்காங்க. இல்லைன்னா அவங்க ஒன்றும் நமக்கு கொடுக்க வேண்டிய நீரெல்லாம் அவங்க கொடுக்கல, உபரி நீரெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். ஆமா, அவங்களுக்கு பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு திறந்து விட்டுருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அந்த கூட்டத்துலனா, நாங்க வந்து இந்த கடந்த 72 நாட்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டியது வந்து 56 டிஎம்சி தான், ஆனா வந்து நாங்க 153 டிஎம்சி கொடுத்துருக்கோம், இதெல்லாம் பாத்துங்க 3 மடங்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லி அங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சார்பில் அதுக்கு எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க.
சொல்லுங்க. அதாவது 30 நாள் சாப்பிடறதுக்கு ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு பாருங்க, நான் 30 நாள் கொடுக்குற சாப்பாடை போட்டேன்னு தப்புங்க, தப்பு. அதேதான் தமிழ்நாடுலன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த உச்சநீதிமன்றம் ஒரு கால வரையறை குறித்து திறந்து விட சொன்னா அப்ப திறந்து விடாம இப்ப உபரி நீரை வந்து திறந்து விட்டுட்டு அதை கணக்குல வேற காட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமையாவது ஒழுங்கா அதை திறந்து விடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கேட்பாங்களா கர்நாடக அரசு? செப்டம்பர் புரட்சிக்கு ஒரு விரல் புரட்சிசை தயாராகிட்டாரு ஒருத்தர். ஆமா, மாநாடு. ஏன்னா ரொம்ப நாளா கட்சி பேர் அறிவிச்சிருந்தது அமைதியாவே இருக்காங்களே, எப்ப மாநாடு நடத்துவாங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா மாநாடு டைரக்டரோட படத்துலதான் நடிச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா செப்டம்பர் வந்து குறிப்பா செலக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது தந்தை பெரியாருடைய பிறந்த தினம் செப்டம்பர் 17, பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினம் செப்டம்பர் 15. இன்னொருத்தரை விட்டுட்டீங்களே செப்டம்பர்ல, சௌக்கிதார் மோடியோட பிறந்த தினம் இருக்கு. யார என்னங்க கொண்டு வந்து இங்க காட்டுறீங்க? அவரெல்லாம் எதிர்க்கிறதுக்கு தானே இவர் கட்சியை தொடங்குறாரு, அப்புறம் இந்த பக்கம் திமுக எதிர்க்க. ஆமா, அவர் வந்து பிரதமர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி நினைச்சிருக்காருன்னு நினைச்சேன். சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில விசாரிக்கும் போது நிறைய இடங்கள்ல மாநாடு நடத்த இடம்லாம் பார்த்தாங்க, திருச்சி, மதுரை அப்படின்லாம். இப்போ கடைசியா வந்து விக்கிரவாண்டியில வந்து அமைச்சர் பொன்முடியோட ஒரு கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரிக்கு பக்கத்திலே ஒரு இடம், அதுதான் வேணும் எனக்கு, அங்கதான் மாநாடு நடத்துவேன்ட்டு. இப்ப மாநாடுக்கு அந்த இடம் கிடைச்சிருமா? இதுக்கு மேல கிடைக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு பார்த்து வச்சிருக்காங்க. செப்டம்பர்ல அதுவும் 22ஆம் தேதி நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரையும் ஒரு எதுவுமே உறுதியாகலனாலும் அந்த இடத்த வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்களாம். இப்படி இடம் மாத்திக்கிட்டே இருந்து இன்னும் பனையூர், கடைசியா பனையூர்ல தான் வந்து நடத்துவாங்க போல மாநாட்டை. இல்ல ஆடியோ லான்ச் மாதிரி இதுல நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடத்திட போறாங்க. இதுல ஜனவரியில பிரம்மாண்டமா நடத்தலாம், ஏன்னா செப்டம்பர்ல மழைக்காலம் அப்படின்னு ஒரு கருத்து வந்து உள்ள சொல்லப்பட்டது. ஆனாலும் இல்ல செப்டம்பர்லயே நடத்தியே தீரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப விக்கிரவாண்டி பக்கத்துல பார்த்தோம்னா அந்த சேரும் சகதி வந்துட்டு பெருசா ஆகாத மண் பிரதேசம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வரைக்கும் திரளறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரிதான் விக்கிரவாண்டியில இப்ப பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட் தகவல். ஆனா மாநாடு நடத்துறதுல இருந்து கட்சியுடைய கொள்கைகள் வரையறை செய்வது வரை, ஏன்னா ஒரு 18 தீர்மானம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான முரண்பாடுகள் தவக்குள்ளார ஓடிட்டு இருக்கு. வரும்னு 2 டீமா செயல்படுறாங்கன்னு ஒரு லேட்டஸ்ட் தகவல் இப்பவே வா. ஆமா ஆமா, ஏன்னா அங்க வியூக வகுப்பாளர், அரசியல் வகுப்பாளர்னு ஒரு டீம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் இவரு என் ஆனந்த், அவங்க டீம், இப்படி 2 தரப்பு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர்கள் இப்ப திமுகல வாய்ப்பு கிடைக்காத நிறைய பேரு, இவங்களெல்லாம் வந்துட்டு கட்சிக்குள்ளார கொண்டு வரதுக்கு அந்த டீம்லாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்லாம் சில பல பேசியிருந்தாங்க. அதுல சிலர் அதுல ஒதுக்கப்பட்டவங்களும் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தாவேக்கால சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டீம் வந்துட்டு முயற்சி பண்றாங்க, அறிவுஜீவிகள் அப்புறம் கட்சிக்காரங்க அப்படின்னு. ஏன் இவங்களை சேர்த்துக்கிட்டா தேர்தல் நேரத்துல ஆளுங்கட்சி எவ்வளவு பலமாக இருப்பாங்க, அவங்களை எதிர்கொள்றதுக்கு அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஆட்களே நம்ம பக்கம் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வைட்டமின் பா இறக்குமதி செய்வதுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பணபலம் இருக்கிறவங்க, அதிகார பலத்துல இருந்தவங்க நம்மளோட இருந்தா நல்லது. இன்னொரு பக்கம் ரசிகர்கள், தொண்டர்கள் இருக்காங்க, பேலன்ஸ் பண்ணி போலான்னு ஒரு டீம் நினைக்கிறாங்க. ஆனா வியூக வகுப்பாளர்களுடைய டீம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக திமுக அப்படி இருந்தவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்தோம்னா அவங்க மேல இருக்கக்கூடிய கெட்ட பேரும் நம்ம பக்கம் வராதா அப்படின்னு அவங்க வாதம் செய்யறாங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. தன்னிச்சையா 2 தரப்பும் வந்துட்டு முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வியூக வகுப்பாளருக்கு எதிராக, அந்த டீமுக்கு எதிராக என்ன சொல்றாங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சு பேர் அறிவிச்சு எத்தனை மாசம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு போராட்டம் நடந்துச்சா, இல்ல ஏதாவது வந்து ஆக்கப்பூர்வமா ஏதாவது சிறப்பா நம்ம செஞ்சோமா, எதுவுமே பண்ணாம 4 விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் அறிக்கை மட்டும் வருது. அந்த அறிக்கையிலையும் கூட அப்பப்ப நிறைய பிள்ளைகள்லாம் வருது. இது சரியா அப்படின்னு குமுறிட்டு இருக்காங்க. ஓகே, வியூகா நல்லா ஏதாவது வகுத்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேங்கிற மாதிரி கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. சரி, எல்லாம் வந்து கடைசியா விஜய் இதையும் சைலண்டா பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. என்ன முடிவு எடுக்கிறாருன்னு அவர் கையில தான் இருக்கு. ஆகஸ்ட் 15 நாளைக்கு நம்முடைய சுதந்திர தினம். அதுக்கு இப்பவே தயாராகி இருக்காங்க நம்முடைய குடியரசுத் தலைவர். அவங்களுடைய உரைக்கு வந்து தயாராகி இருக்காங்க. ஆமா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க, திரௌபதி முர்மு. சரி, அது என்ன பேசினாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இப்ப என்னன்னா டெல்லி பேசிட்டு இருக்கோம்ல, டெல்லியில நடக்க போற விஷயத்த. டெல்லியில இன்னொரு விஷயமும் நடக்க போகுது இந்த வாரத்துல. என்னன்னா, பிரதமர் மோடி தலைமையில ஜேபி நட்டாவும் மற்ற மாநில பாஜக தலைவர்களும் ஒரு மீட்டிங்ல வந்து கலந்துக்க போறாங்க. மாநில முக்கிய நிர்வாகிகளும் இதுல கலந்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்துல வந்து இப்போதைக்கு ஜேபி நட்டா தானே தேசிய தலைவரா இருக்காரு. அவர் ஆல்ரெடி அமைச்சரா வேற ஆயிட்டாரு. சரி, 2 பதவி அப்படிங்கிறது நம்ம கட்சிக்கு செட் ஆகாது, இவரோட பதவி காலமும் முடிஞ்சிருச்சு, அதனால புது ஆளை நியமிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறாங்களாம். இப்போதைக்கு ஒரு செயல் தலைவரை வந்து
வந்து அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்தல் நடத்தலாம் இப்படிங்கறதான் பிஜேபியோட ஐடியாவா இருக்கான். சோ செயல் தலைவரா யார் இருக்க போறாரு? ஏன்னா ஏற்கனவே எங்க திமுக செயல் தலைவரா இருந்தவர் தலைவரானாரு. ஆனா அங்க வந்து ஜேபி நட்டா தலைவரா இருந்தாலும் முடிவென்னமோ மோடியும் அமித்ஷாவும் எடுக்கிறாங்க. சரி என்ன பண்றாங்க? நீங்க தலைவரா இருந்தாலும் செயல்படாத தலைவர் தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு செயல் தலைவர். இப்போதான் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு, அதானி பத்தின குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு, செபி தலைவரை பத்தின குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. சரி அப்பயாவது கொஞ்சம் அமைதி காப்பாங்க மத்திய அரசுன்னு பார்த்தா இப்பயும் நட்புக்காக நண்பருக்காக ஒரு வேலையை வந்து நினைச்சிட்டீங்க. சுதந்திர தினம்லாம் வருது, சுதந்திரமா நாங்க நட்பு பாராட்டக்கூடாதா? என்ன சுதந்திரமா நீங்க நல்லா பண்றீங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அதானி பவர் அந்த நிறுவனம் இருக்குல்ல, அவங்க எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறாங்க. அவங்க ஆஸ்திரேலியால இருந்து நிலக்கரி வாங்கி அதை வந்து ஜார்க்கண்ட்ல உள்ள அவங்களோட பிளான்ட்ல மின்சாரமா உற்பத்தி பண்ணி அதை வங்கதேசத்துல வித்துட்டு இருந்தாங்க. இதுக்காக வந்து நம்ம அண்டை நாடுகளுக்கு விற்கிறதுக்காகவே ஒரு விதி வந்து வகுத்திருந்தாங்க மத்திய அரசுல இருந்து. அந்த விதியின்படி இவர் வந்து 2023 இருந்து வங்கதேசத்துல அதானி பவர் நிறுவனம் வந்து அங்க மின்சாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அங்க ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு போராட்டம் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு அரசே வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு இடைக்கால அரசு தான் இருக்கு. இப்ப அங்க போய் அதானி அந்த வியாபாரத்தை சரிவர செய்ய முடியாது இல்ல, கொஞ்சம் கவலையில இருந்தாரு. இப்ப வந்து ஒரு ரெகுலேட்டரி வந்து அதுல கொஞ்சம் மாத்திருக்காங்க, அந்த ஒழுங்குமுறை பண்ணி இன்னும் சட்டத்தை அந்த விதியை புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அண்டை நாடுகள்ல விற்கக்கூடிய அந்த மின்சாரத்தை இங்க உள்நாட்டிலையும் வித்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து நாங்க கொஞ்சம் தளர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இது வந்து நிறுவனங்கள்லாம் பயனடையும் சொல்லியிருக்காங்க. சரி எந்த நிறுவனம் பயனடையும், எத்தனை நிறுவனம் இருக்குன்னு எடுத்து பார்த்தா அதானி பவர் மட்டும்தான் இந்த மாதிரி அண்டை நாட்டுக்கு பவர் சப்ளையே பண்றாங்க, வேற எந்த நிறுவனமே பண்ணல. இவர் ஒருத்தருக்காக அப்ப பண்ணிருக்கீங்களா? தமிழ் படத்துல சிவா பண்ணுவாரு, சிவா என்டர்பிரைசஸ், சிவா சுடுகாடு, சிவா இதுன்ட்டு. அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போனா அதானி பவர், அதானி போர்ட் இப்பவே இருக்கு, இன்னும் அது மாதிரிதான் இருக்குமோன்னு தெரியல. ரொம்ப அவரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. உடனே வந்துட்டு தப்பா பேசுறீங்க அப்படின்னு அரசாங்கம் கொந்தளிச்சிரும். பாஜக அரசாங்கம் வெளிநாட்டு சதின்றுவாங்க. நம்ம 2 பேரும் லோக்கல்ல சுத்திட்டு இருக்கோம், பாஸ்போர்ட் கூட இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சரி ஓகே. ஆனா வந்து இப்ப இதுக்கு வந்து ஜெயராம் ரமேஷ் கேக்குறாரு, இந்த மாதிரி சலுகை எல்லாம் அவருக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, அவருக்கு மட்டும் ஜெட் வேகத்துல எல்லா ஹெல்ப்பும் பண்றீங்களேங்கிறதா அவருடைய டோன். ஆமா, மின்னல் வேகத்துல வந்து அவருக்கு மட்டும் செய்யறீங்களேன்னு காங்கிரஸ்ல இருந்து கேக்குறாங்க. ஆனா ரொம்ப நாளா மணிப்பூர் மக்கள் வாங்கன்னு சொல்றாங்க, அதை பார்க்கல. இங்க வயநாடுக்கு வந்துட்டாரு, ஆனா நிதி கொடுக்கறேன் அப்படின்னாரு, வார்த்தை மட்டும்தான். அன்னைக்கு என்ன சொன்னேன், கொடுக்கறேன், இன்னைக்கும் அதே தான் சொல்றேன், அப்படிதான் இருக்காரு. அது வந்து ஆனா இப்ப வரையும் நிதி வந்த பாடம் இல்ல. ஆனா இந்த இதுக்கு மட்டும் வேகமா அப்படி செயல்பட்டு இருக்காங்க, இதுவும் விமர்சனமாயிருக்கு. நண்பனுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது இந்தியாவுக்கே ஆன மாதிரி துடிக்கிறாங்க பாருங்க. ஆமா, அதுதான் வந்து இந்த அரசாங்கத்தோட தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இந்த வயநாடு பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அந்த வயநாடுல ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய சோகம் அங்க நடந்து மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் மீட்பு பணி வந்து அங்க நடந்துட்டு தான் இருக்கு. அதுல வந்து என்ன நடந்திருக்குன்னா, அந்த சூரல் மலா, அப்புறம் வந்து அந்த முண்டக்கை, இந்த பகுதியிலலாம் திரும்ப ஒரு கனமழை வந்து பெஞ்சிருக்கு, வெள்ளம் வந்து திரும்ப வந்திருக்கு. இதுல என்ன நடந்திருக்குன்னா, அந்த சூரல் மலா முண்டக்கை பகுதிக்கு ஒரு பாலம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து ராணுவத்தால ரெடி பண்ணப்பட்ட ஒரு டெம்பரவரி பாலம் தான். அதுவுமே வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போயிட்டு சொல்றாங்க. தீயணைப்புத்துறை மட்டும்தான் இப்ப மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிரமமா தான் இருக்கு. இப்பதான் ராணுவத்தினருக்கு விடை கொடுத்து அனுப்பிச்சாங்க, அந்த மக்கள் கண்ணீர் மல்க நிறைய உயிர்களை காப்பாத்தினாங்க அப்படின்னு. அயோத்தியில ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி ஜனவரி 22 அப்படியே கோலாகலமா தொடங்கி வச்சாரு பிரதமர் மோடி. கடைசியில அயோத்தி இருக்கிற தொகுதியிலே அவங்களுக்கு வந்து தோல்விதான் கிடைச்சது. இப்ப என்னன்னா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. என்னன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல, அங்க உள்ள ராம ஜென்ம பூமி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, அயோத்தி ராமர் கோயிலை சுத்தி ஒரு 6000க்கும் அதிகமான மின் விளக்குகள் போட்டிருக்காங்க. அந்த கோயிலுக்கு வர பாதை, அப்புறம் கோயிலை சுத்தி இருக்க பாதை, இதுல வந்து 3800 வண்ண மின் விளக்குகளை யாரோ திருடி இருக்காங்க. இதுல 36 லேசர் விளக்குகளும் அதுல அடங்கும் அப்படின்றாங்க. இதுல வந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பான். இது ராமர் கோயிலை சுத்தியே திருடி இருக்காங்க. இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்களா? அங்க திருட்டு நடக்கலாமா சொல்லுங்க பாப்போம். அங்க போய் திருடி இருக்காங்கன்னா யாரா இருக்கும் கண்டுபிடிக்கணும். யாரு யூபியில திருடுறது யாரா இருக்கும்? இல்ல ஒருவேளை அங்க விளக்கே போடாம விளக்கு வச்சுட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அது கூட வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து வைக்காத விளக்கு கணக்கு எழுதிட்டு, ஏன்னா ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட்லயே நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஆனா யோகி ஆதித்யநாத் புல்டோசர் வச்சு நேரம் பிடிச்சிருப்பாரு. அவருக்கு புல்டோசர் வாங்குறதுக்கு
பைசா இல்லாம இருந்திருக்கும், டீசல் அடிக்க முடியாம போயிருந்திருக்கும். இன்னொன்னு அங்க வந்து நிலம்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுலயும் வந்து நிறைய பேருக்கு சரியான இழப்பீடுகள் கொடுக்கப்படல அப்படின்லாம் அப்பவே அந்த பிரச்சனை வந்தது. அதனாலயும் தான் அந்த தொகுதியில வந்து மக்கள் தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப விளக்கு வேற காணாம போயிட்டதுனால பாஜக இன்னும் காணாம போயிடுமா அந்த தொகுதி, எங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இவங்களே பண்ணிட்டாங்க போல, லைட்டை பிடிக்கிட்டாங்க போல. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சீரியஸான விஷயம் தான். கொல்கத்தால பெண் மருத்துவ கல்லூரிக்குள்ளே வச்சு அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. நிர்பயா 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போஸ்டர்ஸ்லாம் அடிச்சு பேனர்லாம் வச்சு மருத்துவ கல்லூரி மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மேற்கு வங்கத்துல மட்டும் இல்லாம வேற சில மாநிலங்கள்லயும் போராட்டம்லாம் போச்சு. இப்போ வந்து அந்த பெற்றோர்கள் இன்னும் சிலர்லாம் வந்து பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துல. இந்த மாதிரி சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே ஒரு ஆளை தான் கைது பண்ணியிருக்காங்க, இதுல 2-3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குலாம் நிறைய பேர் சொன்னாங்க அந்த கல்லூரி மாணவர்களே. ஆனா 25 பேரை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திருக்காங்க. ஏன்னா மம்தா சொல்லியிருந்தாங்க, நான் வர சண்டே வரையும் டைம் கொடுங்க, இல்லைன்னா நானே மாத்திருவேன்னு. ஆனா உயர்நீதிமன்றம் இப்பவே மாத்திட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப கொடூரமா இருந்தது. வரும் அந்த செய்திகளும் நம்ம பாக்குறப்ப அவ்வளோ காயங்கள், அவ்வளோ அந்த பெண்ணு வந்துட்டு போராடி இருக்காங்க அப்படின்லாம் அதுல தெரிய வருது. ஃபைட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி அந்த மிருகம் வந்துட்டு இப்படியான மோசமான ஒரு செயலை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதுதான் சமூக வலைதளங்கள் எல்லாமே கொதிப்போட வந்துட்டு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இனி யாருக்குமே இப்படியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் சிபிஐ அப்படின்னு நினைவுக்கு வருது. இடி கேஸ்ல வந்து ஜாமீன் கிடைச்சிருச்சு அவருக்கு. ஆனா சிபிஐ இதுல வந்துட்டு அவருக்கு கிடைக்கல. யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால இங்க எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. இங்க செந்தில் பாலாஜி கேட்கிற மாதிரியே தான் கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல சிபிஐ அவங்க வந்துட்டு அந்த விளக்கங்கள் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சிட்டாங்க. ஓகே. ஆனா வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல தான் இருப்பாரு அரவிந்த் கெஜ்ரிவால். செந்தில் பாலாஜியும் ஃபீலிங்ஸ்ல தான் இருப்பாரு. ஏன்னா இன்னொரு தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல, அந்த வழக்குல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஊப்பா சட்டத்துல கைதான ஒருத்தருக்கே வந்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து எங்களை கொடுக்கலையே அப்படின்னு செந்தில் பாலாஜி ஃபீல் பண்ணுவாரு. இன்னொரு பக்கம் அந்த ஊப்பா சட்டம் ஏற்கனவே பல இந்த சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் தான் UAPA ஆக்ட். அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. பத்திரிகையாளர்கள் மேலெல்லாம் அந்த வழக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த சட்டத்தெல்லாம். இப்ப என்னன்னா, அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்புக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க மத்திய அரசு. அந்த அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு பீகார்ல வந்து வீட்டு வாடகைக்கு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜலாலுதீன் ஒருத்தர் மேல இவங்க வந்து ஊப்பா சட்டத்தை போட்டிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம், நீங்க வந்து ஊப்பா சட்டம் போட்டா நாங்க ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது, அவங்களுக்கும் ஜாமீன் கொடுப்போம். ஏன்னா ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்லவே முடியாது, அது அரசியலமைப்போட 21வது பிரிவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த ஊப்பா சட்டத்துல ஜலாலுதீன் அப்படிங்கிறவருக்கு இப்ப ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அவருக்கே கொடுத்திருக்கீங்க, ஊப்பா சட்டத்துல இதானவங்களே எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு தான் ஏங்கிட்டு இருக்காரு. மன்னனின் விழுதுகள். ஆமா, ஏங்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த நீதிமன்றங்கள்லாம் பத்தி பேசும்போது சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் அவங்க வந்து இந்த செந்தில் பாலாஜிக்கு கூட இவ்வளவு ஒத்தி வச்சுப்பாங்களான்னு தெரியல, இந்த வழக்குல இவ்வளவு ஒத்தி வச்சுட்டே இருக்காங்க. மறுபடியும் வினேஷ் போகத்துக்கு நேத்து நைட்டு கிடைக்கும்னாங்க அந்த தீர்ப்பு, அதுவுமே கிடைக்கல. ஆகஸ்ட் 16ஆம் தேதி இருக்கலாம் அப்படின்றாங்க. பாப்போம். நார்மல் டெலிவரிக்கு சுகப்பிரசவம்னு பேர் வச்சது எவன்டா? பெண்கள்லாம் அருவாவோட அவர் தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல அது. நீங்க கஷ்டப்பட்டு தேன் சேர்த்துக்கிட்டு இருக்க, அங்க அவனுங்க உன் தேனுக்கு 5% GST போட்டிருக்கானுங்க. தேனியே ஆச்சரியமா பாக்குது, அதிர்ச்சியா பாக்குதுங்க. அதான் அதிர்ச்சியா பாக்குது. வினேஷ் போகத் வெள்ளி மெடல் மீதான தீர்ப்பு மீண்டும் ஒத்திவைப்பு. செய்தி இது என்ன அப்பாவு தேர்தல் தீர்ப்பு மாதிரி இப்போதைக்கு வெளிவராது போலயே அப்படின்றாங்க. உண்டியல்ல கிழிஞ்ச ரூபா நோட்டை போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போறவங்களோட வேண்டுதல்கள் செல்லாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நண்பன்னா என்னன்னு தெரியுமா? தேவானா என்னன்னு தெரியுமா? இல்ல, எனக்கு அது தளபதி படம் பார்த்தப்ப கூட தெரியல, இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போதுதான் தெரியுது. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து பிரதமர் மோடியை மின்னல் முரளி அப்படின்ட்டு இருக்காங்க. மின்னல் வேகத்துல எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறீங்க அதானிக்காக மட்டும்ட்டு. இந்த அதானி பவருக்கு வந்து இங்கேயும் நீங்க வித்துக்கலாம் மின்சாரத்தைன்னு சொல்லி இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்குமே திரும்பியும் கொடுத்துடலாம், மோடிக்கும் அதானிக்கும். அந்த சரத்குமாரையும் விஜயகுமாரையும் பார்த்த மாதிரியே இருக்கு நட்புக்காக படத்துல. ஆமா, அதனால பணம் எடுத்துட்டு வருவாங்களே.
மூட்டையில பணம். இல்லைங்க, அந்த படத்துல இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகி டெம்போ எல்லாம் எடுத்துட்டு வராங்களாம். இது வந்து பிரதமரே சொன்னாரு, நம்ம எதுவும் சொல்லல. ஸோ அதனால என்ன நடந்திருக்குங்கிறது காங்கிரஸ் வந்து விசாரிச்சு இதையும் வந்து வெளியே கொண்டு வரணும்னா சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு பிரதமர் மோடிக்கும் அதானிக்கும் நட்புக்காக அப்படிங்கிற அந்த அவார்டையே கொடுத்துட்டு நண்பன் ஒருவன் சரி, ஓகே, விடைபெறுகிறோம். நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.